பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் யாவரும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் நாம் ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி என்பதை நாம் தியானிக்க போகிறோம். அதுக்கு நம்ம வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 4 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்குன்னா, இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மனுஷருமே ஆண்டவரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளணும். அது மாத்திரம் இல்லாமல் அவர் எப்படிப்பட்டவர், எப்படி வாழ்ந்தாருன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், அந்த சத்தியத்தை அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத தான் விருப்பப்படுறாரு. எல்லாருமே தெரிஞ்சுக்கணுன்றது தான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. அதுதான் இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, ஆண்டவர் வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே வேதத்தில் ஒரு பிரதான கட்டளையை கொடுத்துருக்காரு. அது என்னென்னா, மத்தேயு 28 அதிகாரம் 19-20 ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இதில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே சுவிசேஷத்தை சொல்லணுன்றதா விருப்பப்படுறாரு. அதுதான் இந்த வசனத்தில் போட்டிருக்கு. ஆண்டவர் வந்துட்டு நம்ம ஒவ்வொருத்தருமே ஒரு நோக்கத்தோட, ஒரு சித்தத்தோடு தான் படைச்சிருக்காரு. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு நம்ம அக்க பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் சரி, நம்ம கூட வேலை பார்க்குறவங்களுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணும்போது அங்கே நம்ம கூட ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க கூட வந்துட்டு நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லணுன்றதான் விருப்பப்படுறாரு. அந்த மாதிரி நம்ம அந்த விருப்பத்தை நம்ம நிறைவேற்றணும்னா, ஆண்டவர் சித்தத்தை நம்ம செஞ்சோன்னா நம்மளால் பரலோக ராஜ்யத்தை அடைய முடியும். இல்லாட்டி அவருடைய சித்தத்தை செய்யாதவங்க வந்துட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாதுன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அதை அறிஞ்சிட்டு செயல்படணும். அதுதான் இயேசுப்பா வந்துட்டு இந்த வசனத்தில் சொல்கிறாரு. இதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம வேதத்தில் கூட நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதாவது ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து அதன்படி வாழ்ந்தவங்களை கூட நம்ம வேதத்தில் பார்க்கலாம். அதில் ஒருத்தரை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். யோசேப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா, அவர் வந்துட்டு தன்னோட வாலிப நாட்களில் எப்படி வாழ்ந்தார், அப்புறம் அது மாத்திரம் இல்லாமல் இயேசுப்பா வந்துட்டு அவர் கொடுத்த ஒரு தரிசனத்தின்படி அது புரிஞ்சுக்கிட்டு எல்லாவற்றையும் சகித்து கொண்டு வாழ்ந்து கடைசியில் பார்த்திங்கன்னா அவரை வந்துட்டு எகிப்தில் ஒரு ஹை பொசிஷனில் வச்சதை நம்ம பார்க்குறோம். அவர் வந்துட்டு சரி, ஆண்டவர் வந்துட்டு நம்மளை உயர்த்துவார், நம்மளை எல்லாரும் வணங்குவாங்கன்ற மாதிரி தரிசனம் பார்த்தோமே. ஆனால் போகிற அந்த சுச்சுவேஷன் பார்த்தா ரொம்ப கரடு புரடாக, ரொம்ப கஷ்டமாக, அநேக காரியத்தை ஃபேஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்கேன்ற மாதிரிலாம் அவர் யோசிச்சிருக்கலாம். ஆனாலும் அவர் வந்துட்டு இயேசு மேலே அவருக்கு நம்பிக்கை விடலை. அவர் வந்துட்டு ஆண்டோட சித்தத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. சரி, என்றைக்குனாலும் இயேசு சுவாமி வந்துட்டு நம்மளை ஒரு காலத்தில் வந்துட்டு நம்மளை உயர்த்துவாருன்ற மாதிரி பொறுமையோடு வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் எந்த நோக்கத்தோடு எகிப்துக்கு கொண்டு போனார்னா, வருகிற அவங்க சந்திக்க போகிற அந்த பஞ்ச காலத்துலேருந்து எல்லாருமே காப்பாற்றப்படணுன்றதுக்காக தான் அப்படி ஒரு கடினமான பாதையில் கடந்து போய் பொறுமையோடு இருந்ததுனால கடைசியில் பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டு ஒரு ஹை பொசிஷனில் அவர் நியமிச்சதை நம்ம பார்க்கலாம். ஆகையால் உங்களுக்கு இந்த வார்த்தை புரிஞ்சிருக்கணும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆகையால் நம்ம அந்த வார்த்தைக்கு வந்துட்டு நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா, நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நாளுக்கான கிருபை செஞ்சதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்நாளில் கூட இயேசு சுவாமி நாங்கள் அப்பா இந்த கேட்ட வார்த்தைக்கு எங்களுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. இந்நாளை கூட ஆவியானவரே உங்களுடைய சித்தத்தை அறிந்து கொண்டப்பா. உங்களுடைய சித்தம் என்ன என்பதை எங்களுக்கு புரிகிறது இயேசு சுவாமி. நாங்கள் உண்மை பற்றி மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டும் அப்பா, தைரியமாக சொல்ல வேண்டும் சுவாமி. அது நிமித்தமாக அவங்க தொடப்படுவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க இயேசு சுவாமி. உண்மையான சத்தியத்தை அவங்க அறிந்து கொள்வாங்க அப்பா. அப்படியா நீங்கள் ஏற்பட கிருபைக்கு நமக்கு நன்றி அப்பா. நீங்கள் மாபெரும் காரியங்களை செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பயன்படுத்துங்க சுவாமி. எந்த சூழ்நிலையில் அவங்க தயங்கி கலங்கி போயிடக்கூடாதப்பா. உற்சாகமாக தைரியத்தோடு அதை பற்றி சொல்கிறதுக்கு பிள்ளைகளை நீங்கள் பலப்படுத்துங்க அப்பா. தாழ்த்தி அருமையாக ஜெபிக்கிறோம் சுவாமி. நீங்கள் அப்படியாக செய்ய போகிற கிருபைகளுக்கு நமக்கு நன்றி. அனுக்கிரகங்கள் செய்யுங்க, இடப்படுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.